வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உயிராய் ஓடி செய்த உதவிகளும் நடுரோட்டில் நிற்க வைத்த ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. ஒருவருக்காக நீங்கள் உயிரைப் போல ஓடி உதவி செய்து கடைசியில் நடுரோட்டில் நின்ற தருணத்தை இன்னும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. அந்த நடுரோட்டில் நிற்க வைத்த தருணங்களுக்காக நீங்கள் வாழ்க்கைக்குள்ள அதற்கு முன்பாக எவ்வளவு கஷ்டங்களை பட்டீர்கள், எவ்வளவு தியாகங்களை செய்தீர்கள், எவ்வளவு உதவிகளை மற்றவர்களுக்கு, ஏன் சில நபர்களுக்காக, முக்கியமான நபர்களுக்காக நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் என்றெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் என்பது நிச்சயமாக வடிந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கென்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் மற்றவங்களுக்காக நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் உயிராக நினைத்த ஒருவராக தன்னுடைய சொந்த காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஓடோடி சென்று எத்தனையோ உதவிகளை ஒரே ஒரு நபருக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்து கொடுத்தீர்கள். நான் நன்றாக இல்லைனாலும் பரவாயில்லை, அவனாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு எத்தனையோ உதவிகளை உங்களுக்கு பிடித்த மிக நெருங்கியமான அந்த ஒரு நபருக்கு நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொடுத்து கொண்டே தான் இருந்தீர்கள். அது உங்களுக்குள்ளேயும் நன்றாகவே தெரியும். ஆனால் உங்களின் உதவி தேவைப்படும் வரை பயன்படுத்தி கொண்ட அந்த நபர் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுது முகத்தை திருப்பிக் கொண்டு உங்களை நடுரோட்டில் தவிக்கவிட்டு சென்ற தருணத்தை உங்களால் இன்னும் மறக்கவே முடியாது. அது உங்களுடைய கண்களை மூடி அந்த ஒரு நபரை நினைத்து பார்த்தாலே அந்த துரோகமான விஷயம்தான் உங்களுடைய கண்களுக்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையுமே நிச்சயமாக கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் செய்த நன்மைக்கு அவர்களிடம் இருந்த ஒரு வார்த்தை நன்றி கூட கிடைக்கவில்லை என்றாலும் அந்த கசப்பான அனுபவங்கள் தான் உலகத்து மனிதர்களின் நிஜமான முகத்தை உங்களுக்குள்ள தெளிவாக புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்தது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அறிந்தும் புரிந்தும் கொள்வீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்தது கூட கிடையாது, அவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் இறுதி வரைக்கும் என்னுடன் வந்து அவர்கள் இருப்பார்கள், என்னை விட்டு அவர்கள் போக மாட்டார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை பாதியிலே விட்டுட்டு போன அனுபவங்களை பார்க்கும் பொழுது இனிமேல் இந்த மனிதர்களை இப்படித்தான் என்கிற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். உங்களின் மனக்காயங்களுக்கு காலம் இப்பொழுது நல்ல ஒரு பதிலை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில சில மனிதர்களுக்காக நீங்கள் செய்த உதவிகளை அவர்கள் கூட மறந்திருக்கலாம். ஆனால் அவர்களின் கஷ்ட நேரத்தில் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு நீங்கள் துணையாக நின்ற அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். ஆனால் அந்த நபர்கள் ஏன் நினைத்து பார்க்க மாட்டேங்கிறார்கள், என்ன காரணங்கள் என்று அதனையே நினைத்து உங்களை நீங்களே கவலைக்கும் கஷ்டத்திற்கும் ஆழ்த்தி கொண்ட ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒருவரின் கண்ணீரை பார்த்தால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்கும். அதனாலேயே பல நேரங்களில் எதிர்பார்ப்பு என்பது இல்லாமல் உதவி என்பதை செய்து கொண்டே இருந்த ஒரு நபர்களாகவே நீங்கள் இன்னும் வாழ்க்கைக்குள்ள வலம் வந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆனால் அதே மனிதர்கள் உங்களுடைய கஷ்ட நேரத்தில் அருகில் இல்லாத பொழுது மனதில் மிகப்பெரிய ஒரு வேதனையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சில மனிதர்களின் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், ஏன் உயிர் போகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் ஒருபோதும் அந்த நபரை விட்டு போக மாட்டீர்கள். எது நடந்தாலும் அவன் கூடவே எனக்கும் நடக்கட்டும் என்று நீங்கள் நிச்சயமாகவே கூறியிருப்பீர்கள். ஆனால் அந்த நபர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் வேடிக்கை மட்டுமே தான் பார்த்து கொண்டும் இருந்தார்கள். இந்த ஒரு நிகழ்வுகளை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும், மனதிற்குள்ள ஒரு கண்ணீர்களும் கசிந்த ஒரு நேரங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசியினரை, உங்களின் மனம் நல்ல மனம். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். உதவி செய்வது நல்லது, ஆனால் உங்களை நீங்களே இழந்து உதவி செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நிச்சயமாக இந்த சில உறவுகளின் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பாடத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமேல் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்பதை
என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில நுழையக்கூடிய புதிய உறவுகள் இப்பொழுது பெறப்போகக்கூடிய மாபெரும் திருப்பங்களும் உங்களின் எதிர்கால வாழ்வை முற்றிலும் நேர்மறையாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புதிய உறவு அல்லது ஒரு நல்ல நட்பு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறார்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டிருந்த உறவுகளை இப்பொழுது நீங்கள் எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும். அல்லது அந்த உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நல்ல உறவுகளும் பிரிந்து விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அது உங்களுடைய காதல் வாழ்க்கையோ உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையோ அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருப்பது இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். அது வியாபார கூட்டாளியாக இருக்கலாம், வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம், வாழ்க்கை துணையாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஆனால் அந்த நபர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நிச்சயமாக நல்லதாகவே மாற்றி கொடுப்பார்கள். அந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில காலடி எடுத்து வைத்த பிறகு உங்களின் யோக நிலைமையும் பொருளாதார அந்தஸ்தும் அசுர வேகத்தில் உயரும் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். உங்களின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து உங்களை அடுத்த கட்ட வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டியாக அந்த உறவு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. அது அமைகிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பது மட்டும்தான் நடக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துலாம் ராசியான உங்களுக்கு நீங்கள் உறவுகளுக்குள் அதிக மதிப்பு என்பது கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஒருவர் உங்களுடைய மனதில் இடம் பிடித்து விட்டால் அவர்களுக்காக முழுமையாகவே நீங்கள் இறங்கி விடுவீர்கள். அதனாலேயே உண்மையான அன்பையும் உண்மையான ஆதரவையும் நீங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் நம்மளை காயப்படுத்த வருவார்கள், சிலர் நம்மளை காப்பாற்ற வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிதாக வரக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. அந்த மனிதர்கள் ஒரு நண்பர்களாக இருக்கலாம், தொழில் தொடர்பான ஒரு தொடர்பாக கூட இருக்கலாம், அல்லது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு ஆதரவாகவும் மாறலாம். அவர்களின் வருகை உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி கொடுக்கும். இந்த உறவு உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கலாம். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக உணர்த்தி காட்டும். அதற்கான நேரங்களும் காலங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களை சித்திரையில் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் என்பது இப்பொழுது ஏற்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் என்பது இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அதற்கான ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.